கறிவேலி குச்சி, அந்த நொனா குச்சி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலை. நானாக போயிருக்கேன். நானாக ஸ்கூல் படிக்கிறப்ப நானும் குச்சிக்கெலாம் ஸ்கூல் லீவ் அந்த ஈவினிங் டைம் ஆனால் நாங்களாம் குச்சி கிளம்பிடுவோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கிளம்பி போய் ஒவ்வொரு கட்டு வெட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவோம். சரிங்களா? எல்லாமே நாங்களாம் எல்லா வேலைக்கும் போயிருக்கோங்க. காட்டு வேலையிலேருந்து எல்லா வேலைக்கும் போயிருக்கோம். களை வெட்டுறது, உரம் போடுறது, பருத்தி எடுக்கிறது, எல்லா வேலைக்கும் போயிருக்கோம் நாங்களாம். ஆமாம் தங்கச்சி, வருடக்கணக்கில் அருகில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் உணவு போடுவாங்க தங்கச்சி. ஆமாம் ஆமாம், உண்மைதான் உண்மைதான். PK பிரகாஷ் வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ம், கரண்ட் எப்பயும் நிற்கிற டைம் பிச்சு கூட போடா தம்பி. கரண்ட் எப்பயும் வந்து ஹலோ தோழி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டே செல்வகுமார் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் தானே இதில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன ஊருன்னு கேட்டிருந்தீங்க. நான் கூட பெரம்பலூர் ப்ரோன்னு போட்டிருந்தேன். நீங்கள் வந்து நாங்கள் திருச்சி சிஸ்டர்னு போட்டிருந்தீங்க. நீங்கள் தானே அது செல்வகுமார் ப்ரோ? இங்கே குச்சி இல்லைங்கம்மா, நொனா குச்சி தெரியும். நொனா காயில் நாங்கள் நாங்கள் நொனா பழமாக சாப்பிடுவோம். ஆமாம், நொனா காயில் தேர் செய்வாங்க. கரெக்டு, நாங்களும் செஞ்சுருக்கோம். கரெக்டு. ஆமாம், நொனா கையில் சூப்பர். நொனா பழம் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சாப்பிடுவோம். நொனா பழம், இலந்த பழம். ஆமாம், நொனா பழம் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள். நம்ம ஆயா வீட்டில் அங்கே இருக்குல்ல, அதான் நொனா பழம் சாப்பிடுவோம் நம்ம. நல்லாயிருக்கும் பழம். நாங்கள் வேப்பம்பழம் பொறுக்க போவோங்க. அப்போல்லாம் அந்த நொனா பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம் நாங்கள். அந்த காயில் வந்து என்ன திரும்ப பண்ணுவாங்க, சீவங்குச்சி இருக்குல்ல, சீவங்குச்சி அதை குத்தி குத்தி தேர் மாதிரி வடிவம் வைப்போம் நாங்கள். ஆமாம், தேர் மாதிரி செய்வோம். அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். முனீஷ் ப்ரோ, ராமநாதபுரமா? ஓகே ப்ரோ. இருக்கிறது சென்னையா? ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர் ப்ரோ. சாப்பிட்டு அது காயாக இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா பழமாக இருக்கும். நல்லா கருப்பாயிரும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நுணா மரமே இல்லை இங்கே. பெரிய கடைக்கு போனால் நுணா ஜூஸ் 500 சொல்கிறானுங்க. அப்படியா? எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் இருக்குங்க, முன்னாடியே ஒரு நுணா மரம் இருக்கு, பெரிய மரம். நம்ம முருங்கை மரம் பக்கத்துலேயே ஒட்டி இருக்குல்ல, நம்ம மாயா வீட்டில், அந்த மரம் தான் நுணா மரம். அது பெருசாக இருந்துச்சு, அப்போ வெட்டிட்டாங்க. அந்தாண்ட சின்னது நுணா தேர் சூப்பராக இருக்கும். ஆமாம் ப்ரோ, சூப்பராக இருக்கும். நாங்களாம் அதெல்லாம் செஞ்சுருக்கோமே. நுணா தேர் செஞ்சுருக்கோம். வேப்பமல்லாம் பொறுக்க போவோம் நாங்கள் காட்டுக்கு, தெரியுங்களா? இருப்பு தட்டு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போவோம். இருப்பு தட்டில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு, வாட்டர் கேன் தண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் போய் பொறுக்கிட்டு வருவோம். நாங்களாம் ஒரு 4-5 பிள்ளைங்களாம் போவோம். அதெல்லாம் அந்த ஒரு காலம். இப்போல்லாம் என்ன ஆயிருக்கு? கரண்ட் வந்துடும். உங்கள் பையனா அது? ஆமாங்க, என் பையன் தாங்க, என்னோட பையன்தான். தம்பியா கேட்டேன், ஆமா சொல்லிட்டீங்க. என் பையன்தான். தங்கச்சி, இந்த மஞ்சனத்தி என்று சொல்லுவாங்களே, அதுவா தங்கச்சி? மஞ்சனத்தியா? தெரியலையே சக்தி அண்ணா. மஞ்சனத்தின்னு எனக்கு புரியலண்ணா. நொனாப்பழத்துக்கு பேர் மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்களா? இல்லைண்ணா, மஞ்சனத்தின்னா அது என்னன்னு தெரியல எனக்கு. அப்படின்னா நொனாப்பழம் தான் மஞ்சனத்தியா? இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சக்தி ஆங்கிலத்தில் அப்படியா இருக்கும் தங்கச்சி? ஆமாம், உண்மைதான் சக்தி அண்ணா, உண்மைதான். நோனி அப்படிங்களா? நாங்கள் நொனாப்பழம் அப்படி சொல்லுவோம். இங்கிலீஷில் தான் அது பேர் நோனியா? நாங்கள் நொனாப்பழம் சொல்லுவோம். அப்புறம் என்ன பழம் இருக்குமே, ஒரு கெலாக்கா பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெலாக்கா பழம்னு ஒன்று இருக்கும், தெரியுங்களா? கெலாக்கா, அதுவும் கருப்பாக தான் இருக்கும். கெலாக்கா அப்போ குட்டி குட்டியாக இருக்கும்டா கிஷோரு, கெலாக்கா பழம். ஈச்சம்பழம் சாப்பிட்ருக்கியா? ஈச்சம்பழமும் கருப்பாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் எல்லாமே.